இப்ப சரியா இருக்கா? இது இப்போ சக்கரை ஜாஸ்தி ஆயிடுச்சு, டிகாசன் கம்மி ஆயிடுச்சு. அப்படியா? ஆமா, நீ வேணா குச்சி பாருங்களேன். நீங்களே சொல்லுங்க, ஒரு பொண்ணு ஒரு ஆண் குடிச்ச டீய அவளோட உதட்டுல வச்சு குடிக்கிறான், அது என்ன அர்த்தம்? உள்ளுக்குள்ள காதல் இல்லைன்னா அப்படி பண்ண முடியுமா? முடியாதுங்க. உள்ளுக்குள்ள இது இருக்கணும், லவ். லவ் இருந்தா தான் இதெல்லாம் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்களே எடுத்துக்கோங்க. இப்ப நான் இந்த டீயை குடிச்சிருக்கிறேன், இந்த டீ நீங்க குடிப்பீங்களா? உள்ளுக்குள்ள லவ் இருந்தா தான் குடிக்க முடியும். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், ஏச்சின்னு தள்ளி வச்சிருவீங்க. நாங்க சொல்றது கரெக்ட் தானே? கரெக்ட் தான். அதே. அப்புறம் எப்படி என்னோட லவ் ப்ரொபோசல் பிடிச்சிருதோ? ரொம்ப ரொம்ப ரொம்ப. இதுல இருந்து நான் இன்னொரு விஷயமும் கத்துக்கிட்டேன். காதல சொல்ல ஐ லவ் யூங்கிற வார்த்தை தேவையே இல்லைங்க. செம்மங்க, செம்ம செம்ம செம்மங்க. தட் இஸ் தி ட்ரூத். ஓகே வேதாஜி, நீ இந்த ஸ்டோரி போதும், மீதியை நான் அப்புறம் கண்டினியூ பண்றேன். மீண்டும் என் கதையை தொடரும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் நாகராஜ். காலையிலிருந்து அவ குச்சட்டிய நானும், நான் குச்சட்டிய அவளும் மாத்தி மாத்தி குச்சி நேருக்கணும். அது என்ன அர்த்தம்? அது ஒரு வகையான ப்ரொபோசல் தாங்க. நீங்களே எடுத்துக்கோங்க. இப்ப நான் இந்த டீயை குடிச்சிருக்கிறேன், இந்த டீ நீங்க குடிப்பீங்களா? உள்ளுக்குள்ள லவ் இருந்தா தான் குடிக்க முடியும். ஒரு பொண்ணு ஒரு ஆண் குடிச்ச டீய அவளோட உதட்டுல வச்சு குடிக்கிறான், அது என்ன அர்த்தம்? உள்ளுக்குள்ள காதல் இல்லைன்னா அப்படி பண்ண முடியுமா? ஆமாங்க, உங்க மேல காதல் இருந்தா மட்டும்தான் நீங்க குடிச்ச டீய என்னால குடிக்க முடியும். அதனாலதான் இப்ப நான் இந்த டீயை குடிக்க போறேன். ஏன்னா நான் உங்களை வாக்கிங் வரும்போது ரொம்ப பிரிஸ்கா இருக்குல்ல, மனசுக்கு சந்தோஷமா இருக்கு. ஆமாங்க. சரி, நீ ரொம்ப தூரம் நடக்க வேண்டாம், புள்ளத்தாச்சி பொண்ணு இங்கே இருந்து ரெஸ்ட் எடுத்துக்கோ, சரியா? நான் போய் எக்ஸசைஸ் பண்ணிட்டு வந்துடுறேன். என்னம்மா? ஒண்ணு இல்லைங்க, நீங்க போங்க. சரி குட்டி பையல, அம்மா பத்திரமா பாத்துக்கோ, அப்பா போய் எக்ஸசைஸ் பண்ணிட்டு வந்துடுறேன், சரியா? வரேன். புள்ளத்தாச்சி பொண்ணு இங்கே இருந்து ரெஸ்ட் எடுத்துக்கோ, சரியா? குட்டி பையல, அம்மா பத்திரமா பாத்துக்கோ, அப்பா போய் எக்ஸசைஸ் பண்ணிட்டு வந்துடுறேன், சரியா? கல்பனா, இன்னும் எத்தனை நாளைக்கு தான் போலியா இந்த கர்ப்பமா இருக்கிற நாடகத்தை நடத்திட்டு இருப்ப? அவர் உன் மேல உண்மையான அன்பு வச்சிருக்காரு. நீயும் அவருக்கு பிடிச்ச மாதிரி உன்னையே மாத்திக்கிட்ட. இந்த சமயத்துல நீ உண்மையா கர்ப்பம் இல்லைன்னு அவருக்கு தெரிய வந்தா அவரோட மனசு எந்த அளவுக்கு பாடுபடும், எவ்வளவு கஷ்டப்படுவாரு, எவ்வளவு கோவப்படுவாரு. வேண்டாம் கல்பனா, இனியும் இந்த போலியான வாழ்க்கை வேண்டாம். உண்மையை சொல்றவங்களுக்கு எப்பவுமே மன்னிப்பு உண்டுன்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு என்ன ஆனாலும் சரி, அவர்கிட்ட உண்மையை சொல்லிடு. இனிமேலும் உன் புருஷனை ஏமாத்தாத. அவர்கிட்ட எல்லா உண்மையையும் சொல்லி மன்னிப்பு கேட்டுடு. அவர் கண்டிப்பா உன்னை மன்னிப்பாரு. உண்மையை சொல்லிடு.
கல்பனா, உண்மையை சொல்லிடு. உண்மையை சொல்லிடு. ஏ கல்பனா, கல்பனா, உன்னை ஸ்ட்ரெயின் பண்ணிக்காத, உட்காருன்னு சொல்லிட்டு போனேன். நின்னுட்டு என்ன பண்ணிட்டு இருக்க? அது வந்து என்னாச்சுமா? ஏன் ஒரு மாதிரியா இருக்க? அது என்னாச்சு? நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். என்ன விஷயம் சொல்லணும்? எதுவா இருந்தாலும் சொல்லு கல்பனா. என்கிட்ட சொல்ல ஏன் தயங்குற? கல்பனா, என்ன ஆனாலும் சரி தைரியமா சொல்லிடு. உண்மை சொல்ல யோசிக்காத. இனியும் இவர்கிட்ட போய் சொல்லி ஏமாத்த வேண்டாம். ஏன் இவ்ளோ தயங்குறா? அப்படி என்ன சொல்ல போறா? கல்பனா, நான் உங்ககிட்ட என்ன சொல்லணும்னா, சொல்லு. அது வந்து நான் ஒரு இரு ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு. சொல்லுங்க ராஜகோபால், என்ன விஷயம்? என்னது? என்ன விளையாடுறீங்களா? இவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்கான். அவனை எப்படி அவ்வளவு ஈஸியா விட்டுற முடியும்? என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க உங்க மனசுல? நீங்க அப்படியெல்லாம் விட்டுற முடியாது. மன்னிப்பு கேட்டுட்டா தப்பு இல்லைன்னு ஆயிடுமா? இத பாருங்க ராஜகோபால், எல்லா விஷயத்துக்கும் அடித்தளமே நம்பிக்கை தான். அவன் மேல இருந்த நம்பிக்கையை சுக்கு நூறா உடைச்சிட்டான். இனிமே அவனை நம்பவே முடியாது. ப்ளீஸ் அவனோட சாப்டர் க்ளோஸ் பண்ணுங்க, அவ்வளவுதான். நீங்களே சொல்லுங்க, நான் அவனை எவ்வளவு நம்புறேன். அவனுக்கு என்ன நெஞ்ச எடுத்த இருந்தா அவன் இப்படி பண்ணிருப்பான். விடுங்க ராஜகோபால், என்னால அவனை மன்னிக்கவே முடியாது. ப்ளீஸ் இந்த விஷயத்தை தயவு செஞ்சு மறுபடியும் பேசாதீங்க. போன முதல்ல வைங்க. காலங்காத்தால எரிச்சல் பண்ணிட்டு இருக்காங்க. கல்பனா, நீ ஏதோ விஷயம் சொல்ல வந்தியே, என்ன விஷயம் சொல்லுமா? போன்ல என்ன பிரச்சனைங்க? அது தேவையில்லாத டென்ஷன். நீ என்ன சொல்ல வந்தியோ அந்த விஷயத்தை முதல்ல சொல்லுமா. நீங்க சொல்லுங்க, போன்ல என்ன பிரச்சனை? அது ஒண்ணு இல்லம்மா, நம்ம கடையில நரசிம்மன் அக்கவுண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கான்ல. ஆமா. பச்சை துரோகி பொய் கணக்கு எழுதிட்டு ஆபீஸ் பணத்தையே கையாடல் பண்ணிட்டான். அவனை நான் எவ்வளவு நம்பினேன் தெரியுமா? தினம் தினம் எங்கிட்டயே நல்ல மாதிரி நடிச்சு என்னையே ஏமாத்தி டிராமா பண்ணிருக்கான். வாழ்க்கையில யார வேணாலும் மன்னிப்பேன், ஆனா பொய் பித்தலாட்டம் பண்றவங்கள மன்னிக்கவே மாட்டேன் கல்பனா. என் அகராதியில அவன மாதிரி ஆளுங்களுக்கு மன்னிப்பே கிடையாது. என்கிட்ட யாராவது பொய் சொல்லி ஏமாத்துறாங்கன்னு தெரிஞ்சதுன்னா அவ்வளவுதான், அவங்க முகத்திலேயே முடிக்க மாட்டேன். சரி, அதை விடு. அவனை பத்தி பேசி நாம ஏன் வீணா டென்ஷன் ஆயிக்கணும்? ஏதோ சொல்ல வந்தியே, அது என்ன விஷயம் சொல்லு. அது இல்லம்மா, என்கிட்ட ஏதோ விஷயம் சொல்லணும்னு சொன்னியே, அது என்னன்னு சொல்லு. அது அது என்னன்னு மறந்துட்டேங்க. மறந்துட்டேன்? அதுக்குள்ளயா? சரி, இதுக்குதான் கண்ட விஷயத்தெல்லாம் பேச வேண்டாம்னு சொன்னது. ஞாபகம் வந்த உடனே என்கிட்ட சொல்லு, சரியா? சரி, வீடு போலாமா? லேட் ஆயிடுச்சு, வா. என்னடா இவ்வளவு நேரம் ஆச்சுன்னு ஆளே காணா? ஏண்டா மாப்பிள, இப்படி ஹோட்டல் கூட்டிட்டு வந்து உட்கார வச்சுட்டு பச்சை தண்ணி கூட வாங்கி கொடுக்காம உட்கார வச்சுட்டு இருக்கியாடா? டேய், அப்படி யாருக்கு தாண்டா வெயிட் பண்ற? வேதாஜி அண்ட் ஓமனாஜிக்கு. ஆஹா, நம்மளும் வருதா? அப்ப எவ்வளவு நேரம் வேணாலும் காத்திருக்கலாம். ஆமா, அவங்க கூட நமக்கு எதுக்கு இந்த திடீர் சந்திப்பு? பஞ்சாயத்து, வேதாஜி ஆண்ட என்னோட லவ் மேட்டரை நான் சொல்லணும். வேதாஜி கிட்ட மல்லிகாவை பத்தி சொல்ல போறியா? நோ. அப்புறம் தேன்மொழி பத்தி. தேன்மொழியா? நீ எப்பப்பா தேன்மொழின்னு ஒரு பொண்ணை லவ் பண்ண? முந்தா நாள் தான். மாப்பிள, சத்தியமா நீ என்ன சொல்றேன்னு எனக்கு புரியல. கொஞ்சம் டீடைல்டா சொல்லு. மச்சி, நம்ம வேதவள்ளி இருக்கிறாங்களா? வேதவள்ளி. ஆமா, இருக்காங்க. அவங்க சடன்லி திடீர்னு என்கிட்ட வந்து, இதுக்கு முன்னாடி நீங்க யாரோ லவ் பண்ணிருக்கீங்களான்னு கேட்டாங்க. சரி, இன்னத்துக்கு நான் இல்லைன்னு சொல்லணும். ஃபியூச்சர்ல இந்த லவ் ஸ்டோரி நம்மளுக்கு யூஸ் ஆகுமே நினைச்சு தேன்மொழின்ற ஒரு பொண்ண நான் லவ் பண்ண அப்படின்னு கற்பனையா ஒரு கப்ஸா விட்டேன்டா. அட பாவி,
நான் அப்படியே உருகி உருகி சொன்ன என்னோட காதல் கதையை அவங்க கேட்டு வேதாஜி இஸ் வெரி மச் இம்ப்ரெஸ்ட் மச்சி. அப்புறம் நான் வேதாஜி ஆண்ட சொன்ன கதையை வேதாஜி ஓமனாஜி ஆண்ட சொல்லிருக்காங்கன்னு நினைக்கிறேன். சீஸ் ஆல்சோ வெரி மச் இம்ப்ரெஸ்ட். நான் பார்த்துக்கோங்க. ஸோ என்னோட காதல் கதையோட கிளைமேக்ஸ் என்னன்னு கேட்கறதுக்காக 2 பேரும் இங்க வந்துனே இருக்கிறாங்க. அட பாவி. சரி, அவங்க கிட்ட அப்படி என்னதான்டா கதை சொன்ன? சொல்றேன் கேளு. சொல்லு. அப்ப சேரனோட ஆட்டோகிராஃப் ரேஞ்சுக்கு ஒரு பப்பி லவ் ஸ்டோரிய சொல்லியிருக்கேன்னு சொல்லு. எஸ். ஹலோ. வாங்க வேதாஜி. நீங்க மட்டும் வந்துருக்கீங்க, ஓமனாஜி வரலையா? அவ வண்டி பார்க் பண்ண போயிரு. பைட்டண்டி. வாங்க மஞ்சு, வாங்க. இருக்கு இவட இருக்கு. இருங்க, நல்லா சுத்தம் பண்ணி தரேன். உங்களுக்காக தான் வெயிட் பண்ணியிருந்தோம். சாரிங்க, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அது பரவாயில்ல, இட்ஸ் ஓகேங்க, நோ ப்ராப்ளம். நாகராஜ், எந்த வேதவல்லி யதார்த்தமா தான் உங்க லவ் ஸ்டோரி பத்தி சொன்னா. வெரி இன்ட்ரெஸ்டிங். ஓ தேங்க்யூ. நானும் உங்க லவ் லைஃப் பத்தி தெரிஞ்சுக்கலாம்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க என்கிட்டயும் ஷேர் பண்ணிக்கலாம். மோஸ்ட் வெல்கம். நீங்க பர்சனலா என்கிட்ட சொன்னத நான் விளையாட்ட பேசும்போது இவகிட்ட சொல்லிட்டேன். ஐம் சாரி. என்னது இதுக்கு சாரிலாம் கேட்டுனே? நோ நோ நோ. என்னோட லவ் ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சதுன்னா அது எனக்கு தான் சந்தோஷம். நீங்களும் தேன்மொழியும் ஒருத்தர் சின்சியரா லவ் பண்ணீங்க. அப்புறம் என்னாச்சு? ஐயோ, என்னாச்சு மாப்ள? ஃபீலிங்ஸ் மச்சி. சாரி. என்னோட குட்டி காதல் கதையோட இமோஷனலான ஃபிளாஷ்பேக்க இப்ப நான் சொல்ல போறேன். ஓட்டுறா ஓட்டு, ரீல் அந்து போற அளவுக்கு ஓட்டு. அடிக்க என்னோட பிறந்த நாள். நானும் தேனும் கோயில்ல மீட் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். புது ட்ரெஸ் போட்டுக்கிட்டு எனக்காக என் தேடு என்ன கிஃப்ட் கொண்டு வருவான ஆசையோட ஆவலா காத்துட்டு இருந்தேன். வந்தாங்களா இல்லையா? வந்தா வராம எங்க போவா? மஞ்சா கலர் தாவணியில அப்படியே ஒரு தேவதை மாதிரி அவ வந்தா பாருங்க. நடந்து வந்தாங்களா? டிவிஎஸ் 50ல வந்தா. ஓ ஓகே ஓகே ஓகே. கோவிலுக்கு வெளியே அந்த வண்டியை பார்க் பண்ணிட்டு அப்படியே என்னை பார்த்துக்கிட்டே படியேறி வந்த அந்த அழகு இருக்கு பாருங்க. ஆனா ஏன் தெரியலங்க, என் தேனோட முகத்துல விட சிரிப்பே இல்லை. நடந்து வந்து என் முன்னாடி நின்னா. அவன் இஷ்டத்துக்கு அடிச்சு விட்டுக்கிட்டு இருக்கான். இதுக ரெண்டும் தலையாட்டி பொம்மை மாதிரி மண்டைய ஆட்டிக்கிட்டு இருக்கு. அப்படியே என் கிட்ட
கிட்ட வந்து நின்று ஒரு கார்டு கொடுத்து நீட்டினா எஸ் கிரீட்டிங் கார்டு தானே? அப்படி நினைச்சதா அதை நான் பிரிச்சு பார்த்தேன். என்னாச்சு? அது கிரீட்டிங் கார்டு இல்ல, அப்புறம் அவளோட கல்யாணத்தோட வெட்டிங் கார்டு. அங்க வச்சாம் பாடுறா ட்விஸ்ட படே நாகராஜா. என் பிறந்தநாள் அன்னைக்கு என்ன கட்டி பிடிச்சி ஹாப்பி பர்த்டேன்னு சொல்லுவான்னு நினைச்சேன். ஆனா அவளும் கண்ணுல கண்ணீரோட அடுத்த வாரம் எனக்கு கல்யாணம் வீட்ல ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. நான் இவ்வளவோ சொல்லி பார்த்தேன். அப்பா என் பேச்சு கேட்கல. தற்கொலை பண்ணிப்பேன்னு மிரட்டுறாரு. பொதுவா பிறந்தநாள் அன்னைக்கு அழுவக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. நான் என் பிறந்தநாள் கொய்யால என்னையே ஃபீல் பண்ண வச்சுட்டியடா. அவங்க வேற என்ன சொன்னாங்க? என்னை இங்க இருந்து கூட்டிட்டு போயிடுங்க, நம்ம எங்கேயாவது போய் சந்தோஷமா வாழலாம். எங்க எங்கேயாவது கண்ணு கிட்டாத தூரத்துக்கு போயிடலாம் ப்ளீஸுங்க. அப்புறம் என்ன ஆச்சு? நாங்க ரெண்டு பேரும் பேசிருக்க சொல்ல அங்க யார் வந்தாங்க? டேய், இவனை அடிச்சு தூக்குங்கடா. அங்கிள் ஓடுகாலி கழுதை. வீட்டுக்குள்ள ஒண்ணு அடிச்சு வச்சிருந்தா உள்ள போற வழியை ஓடி வர. அங்கிள் சூடு வைக்கிறவா. அப்பா ப்ளீஸ். நாகராஜ், நாகராஜ், நான் இந்த கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். உனக்காக காத்திருப்பேன். நாகராஜ், உனக்காக காத்திருப்பேன். அவர் அடிக்க வேணாம் சொல்லுங்கப்பா. ஓ நாகராஜ், ஓ உள்ள போ. ஓ நாகராஜ். இவன் அடிக்கிறது கப்சான்னு தெரிஞ்சும் எனக்கு அழுக வருது. அப்புறம் தென்மொழிக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? இல்ல ஆறா மறுபடியும் ஒரு ட்விஸ்ட் வைக்கிறான். மாப்பிள்ளை வீட்டுக்கு எங்க ரெண்டு பேரோட காதல் மேட்டர் தெரிஞ்சு அத கல்யாணமே நின்னு போச்சு. அப்புறம் ஒரு நாள் தேன்மொழிய பார்க்கலான்னு அவன் வீட்டுக்கு நான் போயிருந்தேன். அப்போ ஏகா இந்த வீட்டுல தேன்மொழின்னு ஒரு பொண்ணு இருந்துச்சுல்ல, அவங்க ராவோட ராவா காலி பண்ணிட்டு போயிட்டாங்க தம்பி. எங்க போயிருக்காங்க தெரியுமா? யாருகிட்டயுமே சொல்லிட்டே போலப்பா. அப்புறம் அவளை தேடி நான் ஏக்கெல்லாம் போட தெரியுமா? தெரியாதுடா, நீயே சொல்லு. எங்க தேடி அவளை பத்தி எந்த தகவலும் கிடைக்கல. ஆனா என்னைக்கா இருந்தாலும் உன்னை தேடி வருவன அவ கடைசியா சொன்ன அந்த வார்த்தை இன்னைக்கும் என் காதுல கேட்டுனே இருக்குது. அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் 16 வயதுல வர மயில் சப்பானிக்கு காத்துக்கிற மாதிரி நான் என் தேடுக்கு காத்துட்டுக்கிறேன். என்னைக்காவது ஒரு நாள் அவளை பாப்பேன்னு நம்பிக்கையில காத்துனுக்கிறேன்.
இதுதான் என்னோட சோக காதல் கதை. எனக்காவது ஒரு நாள் அவளை பாப்பேன்னு நம்பிக்கையில காத்து நிக்கிறேன். இதுதான் என்னோட சோக காதல் கதை. மாப்பிள என்னடா நீங்க இதுக்கு போய் இப்படி எல்லாம் அழுகுற? நாங்கெல்லாம் உனக்கு இருக்கோம்லடா. ஐயா இருட்டு வரைக்கும் விட மாட்டா போல் இருக்கு. எப்படியாவது ஆஃப் பண்ணிருந்தா பஞ்சாயத்து. நாகராஜு சரிடா சரிடா, டோன்ட் வரிடா. வீலுக்கு புரியுதுடா. ஏங்க செத்த நேரம் இங்கே இருக்கு. குழந்தை பையெல்லாம் ரொம்ப பெசரப்படுறாங்க. நான் கூட்டிட்டு போய் கொஞ்சம் ஆசுவாசப்படுத்தி கூட்டிட்டு வர்றேங்க. வாடா மாப்பிள, வாப்பா கண்ணு, வா 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 வா. புண்பட்ட நெஞ்ச புகை விட்டு ஆத்துவோம். அந்த மொழிதான் வாயா. தேர்வாளி ஐயா வெள்ள ராஜா. தேர்வழி எங்க இருந்தாலும் கண்டுபிடிக்கலாம். பாவம்ல, 10ஆம் கிளாஸ்ல கூட படிச்ச பொண்ணு இன்னை வரைக்கும் சின்சியரா லவ் பண்றாருன்னா கண்டிப்பா இவர் ரொம்ப நல்லவரா தான் இருப்பாரு. இவர் கிடைச்சதுக்கு நீதான் கொடுத்து வச்சிருக்கணும். இவரை விட்டுறாத, நான் அவ்வளவுதான் சொல்லுவேன். என்னடி சொல்ற? அவரு தேன்மொழி நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்காரு. இதுல நான் எப்படி அவர் கூட? என்னைக்காவது தேன்மொழி வந்துட்டான்னா? யாரு அவளா இனிமே திரும்பி வர வாய்ப்பே இல்ல. அவளுக்கெல்லாம் இந்நேரம் கல்யாணம் ஆகி 2 குழந்தைங்க பிறந்திருக்கும். மூத்த பிள்ளைக்கு நாகராஜ்னு பேர் வச்சுட்டு எங்கேயாவது நிம்மதியா சந்தோஷமா இருப்பா. போதுமா? எப்படி சொல்ற? அதெல்லாம் எதுக்கு உனக்கு? தேன்மொழி இனிமே வர மாட்டா, அவ்வளவுதான். அவளை பத்திலாம் நீ நினைக்காம இந்த நல்லவரோட கைய பிடிச்சு உன் வாழ்க்கைய சந்தோஷமா வச்சுக்கிற வழிய பாரு. இங்க பாரு, இனிமே நாகராஜோட தேன்மொழி நீதான். தேன்மொழி கிட்ட இருந்து கிடைச்ச அன்ப இனிமே நீதான் அவருக்கு கொடுக்கணும். அவரு தேன்மொழிய மறந்துட்டு இந்த வேதவழிய தேன்மொழியா நினைக்க ஆரம்பிக்கணும். கண்டிப்பா உன்னை ஏத்துப்பாரு. கண்டிப்பா என்ன ஏத்துப்பாரா? கண்டிப்பா ஏத்துப்பாரு. கைய கொடு. All the very best for the great life.